ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோவில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, கமிங் டேஸில் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட்டில் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 10,000 மார்க்கை தாண்டி கீழே வந்து 9,900 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது டெலிகாம் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இம்பாக்ட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது மற்ற கம்பெனிஸ் லைக் PSU கம்பெனிஸ் எல்லாமே கூட இதில் இம்பாக்ட் ஆகுது, பாசிட்டிவாகவே இம்பாக்டாக இருந்தது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சின்ன அப்டேட் இருக்குது. அதே மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ், இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் மேலே ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ செக்டாரில் ஒரு அப்டேட் இருக்குது. அடுத்து SBI லைஃப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க்கெட்டில் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 2.12% ஃபால் ஆகி 9,900 ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2.72% ஃபால் ஆகி 20,525ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லாவே ரேலியாக போயிட்டு இருந்தது. இப்போ ரிவர்ஸ் ஆகி குளோபல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ரிவர்ஸ் ஆகி இப்போ கரெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நேற்று நம்ம 2% அரௌண்ட் 2% வந்து ஃபால் ஆகின மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2 to 3% ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி மார்க்கெட் வெல்றப்போ வாங்குறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் இப்போ தான் வந்து கரெக்ஷனை ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதனால் இப்போவே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குன்னா அது ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ 2,000 5 பிரிச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ரொம்ப விழுந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த 2,000 இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட் ஏன்னா 2,000 இன்க்ளூட் பண்ணுறப்போ அடுத்து இன்னும் மார்க்கெட் விழுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறைய விழுந்ததுன்னா அடுத்த 2,000 போடுங்க. ஆனால் டெய்லி 2% விழுந்துகிட்டு இருக்குன்னா டெய்லி 2,000 போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் 2,000 போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விழுந்த பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் காட்டுதுன்னா அந்த டைமில் ஓரளவுக்கு போடுங்க. அடுத்து மறுபடியும் விழுந்துகிட்டே வருது, அடுத்து எப்போ விழுந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டை காட்ட போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததோ அங்கே ஒரு 2,000 போடுங்க. ஸோ அந்த மாதிரி விழுறப்போ போடாதீங்க, விழுந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த இடத்துல 2,000 போடுங்க. ஸோ தட் அந்த மாதிரி போடுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாட்டம் அவுட்டில் வாங்கின மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் போட்டது எல்லாமே பாட்டம் அவுட்டாக இல்லைனாலும் அடுத்தடுத்து மார்க்கெட் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அடுத்த லோக்கு போடுறப்போ மறுபடியும் நீங்கள் 2,000 போடுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடுற ஸ்டாக் எல்லாமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து இந்த ஃபாலுக்கு அப்புறம் அதோட ஃபியூச்சர் மறுபடியும் நல்லாவே இருக்க போகுது, ஸ்கோப் இருக்க போகுதுன்ற மாதிரி நல்ல கம்பெனிஸில் போடுங்க. இந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸில் நீங்கள் மணியை போடுறப்போ அது மார்க்கெட் அதை விட இன்னும் கீழே போனாலும் கொஞ்சம் பயப்படாதீங்க, கண்டிப்பாக அது மறுபடியும் மேலே வரும். ஓகே, இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசலாம். இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் வோடஃபோன் ஐடியாவோ இல்லை ஏர்டெல்லில் மட்டும் இம்பாக்ட் ஆகிற மேட்டர் இல்லை. இது வந்து அவங்க மேலே டிபெண்ட் ஆகிற சில கம்பெனிஸோ இல்லை பேங்க்ஸ், லைக் நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இதில் இம்பாக்ட் ஆவாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்தந்த கம்பெனிஸ் லைக் வோடஃபோனோ ஐடியாவோ இல்லை ஏர்டெல்லோ அவங்க எல்லாமே நல்லா சஸ்டைன் ஆகிட்டு அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பேங்க்ஸுக்கு அவங்க கொடுக்குற லோனை வந்து இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேங்க்ஸ்க்கும் அது பாசிட்டிவாக இருக்கும். அதுவே நெகட்டிவாக இருந்து சிவியராக இம்பாக்ட் ஆயிருந்ததுன்னா இந்த கம்பெனிஸ் லைக் வோடஃபோன் ஐடியா எல்லாமே சிவியராக இம்பாக்ட் ஆச்சுன்னா எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் லோன் கொடுத்தாங்களோ அந்தந்த பேங்க்ஸ்க்கு எல்லாமே இவங்களோட லோன்ஸ் திரும்ப வராது. ஸோ அது பேங்க்ஸ்க்கும் இம்பாக்ட் ஆகும். நம்ம போன வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம். வோடஃபோன் ஐடியாவுக்கு மேஜராக கொடுத்தது லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மேஜராக இம்பாக்ட் ஆகிற பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேங்க்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் வந்து எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DOT டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கேல்குலேஷன்ஸ் படி இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ₹100 பே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, ஆனால் இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து இல்லை நாங்களும் வெறும் ₹10 தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது, எங்களோட அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்தா நாங்கள் ₹10 பே பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி ₹10 மட்டுமே பே பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் படி இவங்க நிறையவே பே பண்ணணும். அதனால இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்பவே சீரியஸான ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்க. டெலிகாம் கம்பெனிஸ் வந்து சொந்தமாக அவங்களே அசஸ் பண்ணி இவ்வளோதான் பே பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரொம்பவே சீரியஸான ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே இமீடியட்டாக அவங்க எல்லாரையும் வந்து DOT சொல்கிற மாதிரி பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து October 24, 2019 வந்த தீர்ப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா வோடஃபோனை ரொம்பவே சிவியராக இம்பாக்ட் பண்ணிச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா வந்து அந்த டைம் படி அவங்க வந்து கிட்டத்தட்ட 58,000 crores வந்து பே பண்ண வேண்டியதாக இருந்தது.
அண்ட் அதே சமயத்தில் தான் ஜியோவும் என்ட்ரு இருந்தாங்க மார்க்கெட்டில். அப்போ ஜியோ என்ட்ரு ஆனதுனால வோடஃபோன் ஐடியாவுக்கு ரொம்ப காம்படிஷன்னால ரொம்ப அந்தளவுக்கு பெரிய ரெவன்யூ வராமல் இருந்தது. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப டிராஸ்டிக்காக விழ ஆரம்பிச்சது. அடுத்து கொஞ்ச நாளில் வோடஃபோன் ஐடியா வந்து 6,800 crores வந்து பே பண்ணாங்க. இன்னும் பாக்கி வந்து 51,400 crores வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ஒரு ப்ரப்போசலை கொண்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம இமீடியட்டாக அவங்கள பே பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சிவியராக இம்பாக்ட் ஆவாங்க கம்பெனிஸ் எல்லாமே. அதனால வந்து 20 years ஒரு டைம் லைனை கொடுத்து அவங்க கிட்ட இந்த 20 yearsக்குள்ளே நம்ம டைம் டு டைம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே டைம் எல்லாம் ஓகே, ஆனால் எந்தெந்த டைமில் எப்படிலாம் கொடுப்பீங்கன்னு டைம் மேப் கொடுங்க, ரோட் மேப் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அப்படி அந்தந்த டைமில் கொடுக்கலன்னா என்ன கேரண்டி, ஏதாவது செக்யூரிட்டிஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஏர்டெல் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் என்ன பே பண்ணணுமோ பே பண்ணிட்டோம், அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன கேட்குதோ அதுவும் நாங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வோடஃபோன் ஐடியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 crores கிட்ட இருக்குது. இதுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லை. வேணும்னா எங்களோட லைசன்ஸும் ஸ்பெக்ட்ரமும் கேன்சல் பண்ணிடுங்க, நாங்கள் அப்படி டைம் டு டைம் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல பிஎஸ்யூ ரிலேட்டடாக சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு பிஎஸ்யூ கம்பெனிஸான கெயில், பவர் கிரிட், ஆயில் இந்தியாக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஷார்ப் ராலி இருந்தது. ஓகே, நம்ம இந்த பிஎஸ்யூக்கு என்ன பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பிஎஸ்யூ கேஸ் வந்து எப்படி இங்கே வந்தது, இந்த சீனில் வந்ததுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் டிஓடி கேஸ் போட்டது என்னவோ டெலிகாம் கம்பெனிஸ் வந்து கரெக்டாக பே பண்ணல அப்படின்றதுனால தான். அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பே பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஓடி பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பிஎஸ்யூ கம்பெனிஸான கெயில், பவர் கிரிட், ஆயில் இந்தியாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது எங்களோட கால்குலேஷன் படி நீங்கள் நிறைய பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயில் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,000 crores வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பவர் கிரிடுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 crores நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி கெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1.72 lakh crores வந்து பேமெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பிஎஸ்யூஸ் ஏன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்யூஸ் எல்லாமே வந்து இன்டர்னலாக டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவாங்க. அதனால இவங்களும் பே பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி டிஓடி வந்து இவங்களுக்கு பேமெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து வெறும் டெலிகாம் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏன் இதே ஜட்ஜ்மெண்ட்டை ராங்காக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிஎஸ்யூசிக்கு எல்லாமே நீங்கள் பேமெண்ட் நோட்டீஸ் பண்ணீங்க, அதை வித்ட்ரா பண்ணிக்கோன்னு சொல்லி வந்தது. அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்தளவுக்கு சீரியஸாக இல்லை. ஏன்னா வந்து ஓரளவுக்கு 20 years ஓகே அக்செப்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் ரோட் மேப் காட்டுங்க, செக்யூரிட்டிஸ் காட்டுங்க, கேரண்டி கொடுக்க முடியுமான்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி இந்த 20 years ரோட் மேப் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா June 18th இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம நீங்கள் யாராவது இந்த வோடஃபோன் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட், கிளியரான ஜட்ஜ்மெண்ட் வராத வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாலட்டிலேட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே ரிஸ்க் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்களால இந்த மாதிரி சில செக்யூரிட்டிஸ் கொடுக்க முடியல, அவங்களோட லைசன்ஸும் அவங்களோட ஸ்பெக்ட்ரமே கேன்சல் பண்ணுற அளவுக்கு தான் அவங்களோட நெக்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அதனால கண்டிப்பாக இவங்க வந்து ரிவார்டு கொடுத்தாங்கன்னா நல்லாவே கொடுப்பாங்க. பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதுவே ரிஸ்க் சைடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாகவே இருக்குது. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு, ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இன்னைக்குலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. யாரெல்லாம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரைட்ஸ் இஷ்யூல அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட்ல பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் வந்து காட்டும். நம்ம முன்னாடியே போன வீடியோஸ்ல சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்போ 2 ஷேர்ஸ் இருக்கும், 2 ஸ்டாக் இருக்கும். ஒன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் இருக்கும். ஏன்னா இது ரைட்ஸ் இஷ்யூ மூலியமாக வந்தது. இது வந்து நம்ம இன்னும் பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணாததுனால அது 2021 நவம்பர் எண்டு வரைக்குமே வந்து இந்த ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் தனியாகவே காமிச்சிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்ச பிறகு இந்த 2 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆகிட்டு ஒரே ஸ்டாக்காக தெரியும். ஸோ அது வரைக்குமே இந்த 2 ஸ்டாக் தனித்தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் எப்பவுமே. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் ரிலேட்டடாக நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் மேல, அதாவது அரபிந்தோ ஃபார்மா, சன் ஃபார்மா, கிளென்மார்க், லூபின், வோக்ஹார்ட், இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் மேல எல்லாமே பாத்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட்ல லா சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க.
என்னன்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் ஒரு 26 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜி ஆர் ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இன்டர்னலாக அவங்களே வந்து சில டீல்ஸ் வச்சுக்கிட்டு ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி யூஎஸ் கோர்ட்டில் லா சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பீக்கில் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த லா சூட் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவு கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து ஆட்டோ செக்டர் ரிலேட்டடாக இருக்குது. FADA அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் இவங்க வந்து ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டரில் இருக்கிற டிமாண்டை பற்றி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 1 to 10 ஜூன் ஃபர்ஸ்ட் 10 நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் தான் ஆட்டோ செக்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சேல்ஸும் இல்லை, எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேவை கம்பேர் பண்ணுறாங்க, இந்த வருஷம் மே போன வருஷம் மேவோட கம்பேர் பண்றாங்க. மே இயர் ஆன் இயர் கம்பேரிஷன் பண்றப்போ கார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87% ட்ராப் ஆயிருக்குது. அதே மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 97% வந்து ட்ராப் ஆயிருக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேபி மே வந்து லாக்டவுனில் நம்ம இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஜூன் ஃபர்ஸ்ட் 10 days பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஆட்டோ செக்டரில் இன்னும் ஓரளவுக்கு நம்ம டிமாண்ட் இருந்து இன்க்ரீஸ் ஆகலன்றதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா SBI லைஃப் கிட்ட இருந்து இருக்கு. SBI லைஃப் பார்த்தீங்கன்னா OFS அதாவது ஆஃபர் ஃபார் சேல் வந்து இஷ்யூ பண்ண போறாங்களாமா. இந்த OFS மூலியமா அவங்களோட 2 to 3% ஸ்டேக் வந்து சேல் பண்ண போறாங்க. இதுக்கு வந்து ரீட்டைலர்ஸ்க்கு வந்து 5% டிஸ்கவுண்ட்ல சேல் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் வழியா அவங்களோட ஸ்டேக்கை சேல் பண்றது வந்து அவங்களுக்கு மணி தேவைன்றதுனால இல்லை, செபியோட நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்றதுக்காக மட்டும்தான். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.